ட்ரெண்டிங். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பெருசாக ப்ரொமோஷன் இல்லை, பட் ஓகே இந்த படத்தில் வந்து அந்த ட்ரெய்லர்லாம் வந்து காமிச்சோரி ஓகே ஏதோ சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு அவுட் ஆஃப் தி பேட்டர்னாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு தான் இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பார்க்குறோம். பட் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹீரோ ஹீரோயினை பற்றி எதுவும் பெருசாக வந்து சொல்ல வேணாம். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரில் என்ன பண்ணணுமோ, என்ன அந்த கேரக்டருக்கு நீடோ அதை சூப்பராக பேசிக்காக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாமே பண்ணிட்டாங்க. ஓகேவா, நீங்கள் கலையரசன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட படங்கள் எப்பயுமே நல்லா இருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு அந்த படத்தில் அவர் வந்து ஒரு செகண்ட் ஹீரோவாக காமிச்சிருவாங்க, இல்லைனா போட்டு தள்ளுற மாதிரியான ஒரு கேரக்டரை வந்து கொடுத்துருவாங்க. பட் அந்த ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணணும், நம்ம ஒரு சோலோ ஹீரோவாகவே பண்ணணும் அப்படின்றதுக்கு கலையரசன் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு, பண்ணியிருக்காரு, வாழ்த்துக்கள். பட் நீங்கள் வந்து இந்த படத்தை ஆன் தி ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட் மூவி. ஒரு வீடு, ஒரு பெரிய பங்களா வீடு, அங்கே இவங்க வந்து யூடியூபர்ஸ் வந்து இருக்காங்க, விளாகர்ஸ், கப்புள் விளாகர்ஸ். இவங்க வந்து நல்லா வீடியோஸ் எல்லாம் பண்ணி நல்லா மணி மேக் பண்ணோம் அப்படின்றது தான். ஓகே, ஸோ அதுலேருந்து இவங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து இது பண்ணோம் அப்படின்னு தான் வந்து இதுவாக இருக்காங்க. வெளியிலலாம் வந்து ரொம்ப பந்தாவா அப்படிலாம் இருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே இவங்க பங்களாலாம் வச்சிருந்தாலும் இவங்களுக்கு அந்த இஎம்ஐ பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு பேட்டர்னுக்கு அப்புறம் என்ன தான் இவங்களோட யூடியூப் சேனல் டெலீட் ஆகுது. ஸோ யூடியூப் டெலீட் ஆனோடனே நம்ம இந்த மாதிரி நம்ம 2 பேருக்குள்ளே சண்டை வச்சு அதை வந்து ஒரு கண்டென்ட்டாக பண்ணால் மக்கள் ஏமாந்துருவாங்க அப்படின்னு நம்ம மக்களை வந்து ஏமாத்தலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்காங்க. இங்கே ஒரு திடீர்னு ஒரு பேட்டர்னாக வந்து வருது, ஒரு ஸ்குவிட் கேம் மாதிரி ஒரு அனானிமஸ் கால் வருது, நாங்கள் சொல்கிற மாதிரி கேம் நீங்கள் விளையாடினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து படம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினச்சா இவங்க 2 பேர் வராங்க, இவங்க 2 பேருக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. ஒரு அனானிமஸ் ஃபேஸ் வந்து ஒரு டிவியில் இந்த டாஸ்க் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினச்சா எதுவுமே இல்லை. சரி, ஃபஸ்ட் ஹாஃப் வரையும் உட்காந்துட்டோம். செகண்ட் ஹாஃப் ஆச்சு படம் கொஞ்சம் லைட்டாக மாறுமான்னு கேட்டால் அங்கேயும் மாறல. கடைசி வரையும் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க இந்த பாஸ்ட் லைஃப்பை வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட மறைச்சது, ஹீரோயின் ஹீரோ கிட்ட மறைச்சது, அவங்களுக்கு அபார்ஷன் நடந்தது, இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணி கடைசி வரையும் மொக்க போட்டாங்க. எண்ட் ஆஃப் தி டே ஒரு என்டர்டெய்னராக இருக்குமான்னு கேட்டால் என்டர்டெய்னராக கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதான்னு கேட்டால் எந்த ஆடியன்ஸும் பார்க்க முடியாது. மேபி உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணணும், இந்த தேட்டர் எனக்கு ஒரு 2 ஹவர் கிடச்சா போதும்னா அந்த மாதிரி ஆடியன்ஸ் ஆனால் பார்க்கலாம். மற்றபடி ஒரு என்டர்டெயின்மெண்ட் சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது படத்தில். யூடியூபர்ஸ் ரிலேட்டடாக வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க யூடியூபர்ஸை பேஸ் பண்ணி எடுத்துக்க மாதிரி ஏதாவது இல்லை அதுதான் யூடியூபர்ஸ் அப்படின்னு காமிச்சாலும் அட்லீஸ்ட் அதை டெப்த்தாக கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கலாம். அது ஃபஸ்ட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் இவங்க ஆடியன்ஸ் எப்படி ஏமாத்துறாங்க, இவங்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான அந்த விளாகர்ஸ் லைஃப் அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த 15 மினிட்ஸை தாண்டி அவங்களுக்குள்ள இருக்க அந்த பொய்யான விஷயங்கள்ல தான் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ரசிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு சில சீக்வன்ஸ் இது நல்லா இருந்தது, இல்லை இந்த படத்தில் ஒரு மெசேஜ் இருந்தது அப்படின்னா அதை பற்றி நம்ம சொல்லலாம், இந்த மெசேஜ் நல்லா இருக்குது பாருங்கன்னு. இல்லை மெசேஜும் இல்லை, கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மூஞ்சை வந்து ஒரு 2 ஹவர் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கே ஒரு மாதிரி இதாகிடும்ல. அட்லீஸ்ட் லொக்கேஷன் ஆச்சு அங்கே இங்கேன்னு மாறணும், எதுவுமே மாறலாம், ரொம்ப பிளெயினாக இருக்குது. ஜென்ரலாக ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்த ஒரு ஷார்ட் ஃபிலிமாக அவங்க வந்து வச்சு ஷார்ட் ஃபிலிமாக கொடுத்துருந்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம், மேபி அது வெளியில் வந்து ஒரு நல்லா ஹிட் ஆகிடுச்சுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். எண்ட் ஆஃப் தி டே 50-50 அவங்களுக்கு. பட் ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் ஒரு 200 ரூபா இல்லை 150 ரூபா போட்டு போனாலுமே அவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை எதிர்பார்த்து போனாங்கன்னா அந்த என்டர்டெயின்மெண்ட் கிடைக்காது. மியூசிக் எப்படி? மியூசிக்லாம் டீசெண்டாக இருக்குது. அந்த மியூசிக் வேணால் படத்தில் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் கலையரசன் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இது வரைக்கும் செகண்ட் ஹீரோவா இல்லைனா வந்துட்டு படத்தை செத்துருவார். அண்ட் இப்போ வந்துட்டு லைக் நான் ஃபர்ஸ்ட் ஹீரோவாக பண்ணணுங்கிறதுக்காக இந்த படம் பண்ண மாதிரி இருக்கா, இல்லை ஏதாவது அது அந்த பேட்டர்ன் வந்து அவரோட இது எப்பயுமே வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையுமே வந்து இருப்பார், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் போட்டு தள்ளுருவாங்க, இல்லை ஒரு செகண்ட் ஹீரோவாக இருப்பார். பட் அந்த ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணாது. ரீசெண்டாக கூட அவரே அவரோட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நான் இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து பிரேக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா டேரக்டர் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தாலே எதர் நான் அதில் சாவுற மாதிரி இருக்குது, இல்லை ஒரு செகண்ட் ஹீரோவாக இருக்கணுன்ற மாதிரி இருக்குது, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாரு. எஸ், ஆப்வியஸாக இந்த படம் கலையரசன் எடுத்து பண்ணதுக்கு வந்து ரீசன் வந்து அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணணும் தான். அது தப்புன்னு அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அடுத்த லெவல் போனோம் இல்லையா, அவர் அப்படி இந்த படத்தை எடுத்தது ஓகே. பட் ஒரு டைரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ஆடியன்ஸ்க்காக இந்த படம் எடுக்கிறீங்கன்னா வர்த்தா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏற்ற மாதிரியே தான் இருக்குது. இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்கோ அது காமிச்சிருக்காங்க. இது என்ன சொல்கிறது, லைஃப் இஸ் ஆல் அபவுட் மணி, ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மேக்ஸ் மெனி திங்ஸ், அதுதான் காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். நல்லா இருக்குது. கொஞ்சம் எமோஷன்ஸ் நிறைய இருக்குது, எமோஷன்ஸோட பணம் விளையாடுது, அதுதான் காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாகவே தான் இருக்குது அந்த படம் பார்த்துட்டு வந்ததுலேருந்து. பணம் எல்லாமே செய்யுது நம்ம வாழ்க்கையில், அதுதான் இந்த படம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மியூசிக் சொல்கிற மாதிரி இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன்ஸோடு தான் விளையாடிருக்கு இந்த படம். பரவாயில்ல, பார்க்கலாம் ஒரு முறை. கலையரசன் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த ஹீரோயின் அவங்களும் அவங்களோட ரோலை ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, ஓகே, நல்லாயிருக்கு.